சீரியஸ்லி சொல்றேங்க 78 நாளா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூ பண்றதுக்கு எனக்கு அவ்வளவு காண்டா இருக்கு. ஏன்னா ஷோல என்னடா இருக்கு இதை ரிவ்யூ பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தாங்க சம வெறுப்பா இருக்குங்க. உண்மையிலே 12வது வாரத்துல ஒரு எபிசோட இப்படியாடா கொண்டு போவீங்க அப்படின்ற மாதிரி வெறுப்பா தான் ஆகுது. ஏன்னா ஏதாவது ஒரு டாஸ்க் வச்சு கொஞ்சமாவது எங்கேஜிங்கா கொண்டு போகலாம். டாஸ்க் வச்சாரு பாத்தீங்களா இந்த ஷாப்பிங் டாஸ்க், ஏதாவது பாட்டு இவர் சொல்றது அந்த பாட்டை கண்டுபிடிக்கிறது ஆக்சுவலா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இல்லன்னு நான் சொல்ல சுத்தமா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது ஒரு பிசிக்கல் டாஸ்க் அந்த மாதிரி வச்சு இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கான ப்ரோமோ 3 ப்ரோமோ விட்டாங்களே, அந்த ப்ரோமோவை பார்த்துட்டு யாருக்காவது எபிசோட் பார்க்கணும்ன்ற எண்ணம் வரும். சத்தியமா சொல்றேன் எவனுக்குமே எபிசோட் பார்க்கணும்னு எண்ணமே வராது. ஏன்னா நிறைய கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ப்ரோ இன்னைக்கான எபிசோட் நான் பார்க்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்ற மாதிரி தான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெறுத்து போயிருக்காங்க பிக் பாஸ் பார்த்து. பிக் பாஸ் ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்களாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்ல கொஞ்சமாவது நடந்திருக்கலாம். அந்த கொஞ்ச நட்சத்திரத்தில் 1-2 அப்படின்னு பொறுக்கி எடுத்துட்டு வந்தா என்ன தெரியுமா இருக்கு. ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அந்த மார்னிங் ஆக்டிவிட்டின்னு வச்சாங்களே, அந்த மார்னிங் ஆக்டிவிட்டி வச்சதுக்கான காரணம் என்னன்னா இந்த வாரம் ஃபுல்லா இதுக்கப்புறம் அழுகாச்சியா தான் இருக்க போது. எல்லாம் அழுது கதற போறானுங்க. உள்ள இருக்கிறதுல பாதி பேர் சீரியல் ஆர்டிஸ்ட், நம்மளுக்கே தெரியும் எப்படி அளவாங்கன்னு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பாருங்க ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா இன்னைக்கான மார்னிங் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் நீ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த 75 நாளை நீங்க யாரை ஒரு நபர் ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் பிக் பாஸ். ஸோ அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்து இவங்க கொடுத்த பதிலாக இருக்குல்ல, ஒருத்தர் இல்லை பல பேர் சொன்னாங்க நான் எங்க அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கதற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுல ஒரு 2 பேர் சொன்ன பதில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலா எனக்கு கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரயன், இன்னொன்று முத்துக்குமரன். ரயன் என்ன சொன்னாரா, நம்ம பக்கத்தில் அதாவது இப்போ எப்படி சொல்றது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவாட்டும் அம்மாவாட்டும், ஆனால் அவங்க கூட பார்த்தீங்கன்னா பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இருந்தாலும் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். நம்ம அவங்க கிட்ட அவங்கள விட்டு தள்ளி வரும்போது தான் நம்மளுக்கு அவங்களோட அருமையே தெரியும். ஸோ அந்த தள்ளி வரும்போது ரொம்ப ஃபீல் ஆகும். அது வந்து இங்கே எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ரயன் சொன்னது வந்து கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி முத்துக்குமரன் என்ன சொன்னார், இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா என்னதான் நம்ம அப்பா அம்மா கூடயே இருந்தாலுமே அவங்களுக்கோசம் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் அலறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணுதுன்னு சொன்னார்ல. ஸோ இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கனெக்ட் ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் எல்லாமே என்ன யோசிப்போம் ஆக்சுவலாக எப்படின்னா எப்படியாவது அடுத்த லெவல் ஏதாவது போகணும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க சொல்ல இந்த மாதிரி ஒரு சமயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுக்கே என்ன ஃபீல் ஆகும், ஓகே நம்ம அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்ல. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் சொல்லும் போது எனக்கு என்னமோ கனெக்ட் ஆச்சு. மற்றபடி மற்றவங்களாம் அழுகுறாங்க, அது அவங்களோட ஃபீலிங்ஸ், அதில் குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் இப்போ கமெண்ட்ஸில் நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ப்ரோ என்ன 70-75 நாளைக்கு வந்து இவங்க ஓவரா பில்டப் தரானுங்களே, ஏதோ ஃபாரினுக்கு போய் ஏதோ எப்படி சொல்லுது இந்த இது கத்தாரு துபாய் இந்த மாதிரிலாம் போய் வேலை செய்வாங்களே. ஸோ அந்த மாதிரி வேலை செய்கிற மாதிரி இவங்களாம் ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தர் கமெண்ட்ல போட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து குவைத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஆனால் நான் வந்து எனக்கு ஃபீலிங் இருக்கும் என்னாலையும் தான் இந்த மாதிரி ஃபோன் பேச முடியாது எப்படி சொல்ல வருஷத்துக்கு ஒரு தான் வீட்டுக்கு போவேன் எனக்கும் தான் ஃபீலிங் இருக்கும். ஆனால் இவனுக்கு 70 நாளைக்கே இந்த மாதிரிலாம் பில்டப் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஓவரா இருக்கு. ஏன்னா ஒரு வாரம் நல்லா வேலை நாளே வீட்டுக்கு போயிடலாம். அப்படி இருக்கும்போது இவனுங்க அலுவலகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது எப்படி சொல்றதுன்னா ஆக்சுவலாக இது வந்து ஒவ்வொருத்தவங்களோட ஃபீலிங். ஒவ்வொருத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 70 நாளில் ஃபீல் ஆகுதுன்னா அது அவங்களோட ஃபீலிங்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த ஃபீலிங் வருது, எனக்கு பிரியிற மாதிரி ஃபீலிங் வருதுன்னா அது அவங்களோட ஃபீலிங், அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களாம் ஆர்டிஸ்ட் ப்ரோ. ஆர்டிஸ்ட்னே எப்படி தெரியல, கொஞ்சம் லைட்டா ஒரு கண்ணீர் வருதுன்னா அதை கொஞ்சம் ஹெவியா பார்த்தீங்கன்னா எலவேட் பண்ணி காமிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்த வாரம் ஃபுல்லா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள், பிக் பாஸ் வந்து ஒரு சாம்பிள் தான் காமிச்சிருக்காரு. இதுக்கப்புறம் பாருங்க இந்த வாரத்தில் எல்லாம் கதற போறீங்க, அவங்க அழுவுறத பார்த்து நீங்களும் சேர்ந்து அழ போறீங்க. ஒன்று அவங்க கூட கனெக்ட் ஆகி அழுவீங்க, ஐயோ இதெல்லாம் பார்க்குறமே அப்படின்னு சொல்லிட்டு கூட அழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை பாருங்க. இந்த வீக் ஃபுல்லா தெருக்கி விட போறாங்க. ஏன்னா இந்த வீக்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க் தானே. ஸோ நாளைக்கு வந்து 4 பேர் உள்ள வராங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. அந்த 4 பேர் யாருன்னு எக்ஸாக்ட்டா தெரியல. ஆனா தீபக் மஞ்சரி இவங்க ஃபேமிலிலாம் உள்ள வர மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பாருங்க எல்லாருமே எப்படி கதற போறாங்கன்னா அந்த எபிசோடு எப்படி கொண்டு போறானுன்னு தெரியல. கொஞ்சமாவது எங்கேஜிங்கா கொண்டு போனா நல்லா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ரீ டாஸ்க் தேவையா அப்படின்ற மாதிரி தான் டவுட் வருது. யோசிச்சு பாருங்க 70 நாள் 78 நாள் வந்துருச்சு. இன்னொரு பார்த்தீங்கன்னா 20-25 நாள் வீட்டுக்கு போயிடுவானுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 25 நாள் வீட்டுக்கு போகும்போது ஏதாவது ஹெவியாக டாஸ்க் வச்சு விளையாட வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்புறது விட்டுட்டு அப்போ தான் அந்த ஃப்ரீ டாஸ்க் வச்சு சென்டிமெண்ட் டாஸ்க்னு ஒன்று வச்சு எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த சீசன் எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாஸ்க்னு ஒன்று வைப்பாங்களே, அந்த சீசன் வந்து அந்த ஒரு வாரம் இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காகவே போகாது. அது ஏன்டா இதை வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு சீசன்லையுமே ஃபீல் ஆகும். ஏன்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் ஃபேமிலி வரும்போது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பயங்கரம் மிரட்டுவாங்க, எதுக்கு நீ இப்படி ஒழுங்காக விளையாட மாட்டேற, உன் மேலே இவ்வளோ குறை இருக்கா அப்படின்ற மாதிரி திட்டும் போது மட்டும் தான் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓகே அப்போ பயங்கரமா இருக்கடா எபிசோடு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். மற்றபடி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பொலைட்டா பேசிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்றேன் இந்த ஃப்ரீ டாஸ்க்னு ஒரு செக்மெண்ட் இருக்குல்ல, இது என்ன பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எங்கேஜிங்கான செக்மெண்டா என்ன பொறுத்த வரைக்கும் தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சம்பவம் நாமினேஷன் ப்ராசஸ். இந்த நாமினேஷன் ப்ராசஸ் வச்சாங்கல்ல, யோசிச்சு பாருங்களேன் 12வது வாரத்தில் இருக்கும். 12வது வாரத்துலையும் ஓப்பன் நாமினேஷன் வைக்காம க்ளோஸ் நாமினேஷன் வைக்கிறாரு. எதுக்கு யாரையா காப்பாற்றுறதுக்கு மாதிரி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் ஆனால் நாமினேஷன் ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா 4 பேர் தப்பிச்சிட்டாங்க, மிச்சம் எல்லாருமே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலுமே இந்த ஓப்பன் நாமினேஷன் வைக்கணும் அப்படிலாம்
இல்லைனா மொத்த பேர் நாமினேஷனில் கொண்டு வந்து விட்டாதான். ஏன்னா இன்கேஸ் மிட் வீக் எவிக்ஷன் இருந்தாலுமே அப்படி இல்லைனா டபுள் எவிக்ஷன் இருந்தாலுமே எப்படி சொல்றது, யாருக்கு ஓட்டு கம்மியாக இருக்கோ அவங்க போயிடுவாங்கல்ல. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி க்ளோஸ் நாமினேஷன் வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறது, இதெல்லாம் கொடுத்து எப்படின்னா இப்போ சில பேருக்கு ஓட்டே இருக்காது. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் சர்வை ஆகி வந்திருக்காங்கன்னா அதுக்கான காரணமே என்னன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தான். யோசிச்சு பாருங்க, 11 வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அப்போ யாரோ இப்போ அவங்கள விட ஓட்டு கம்மி அதிகமாக இருக்க ஒருத்தர் வந்து வெளியே தானே போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஜெஃப்ரிலாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இந்த மாதிரி கேப்டன்சி இந்த மாதிரி தப்பிச்சு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஜெஃப்ரி அப்புறம் அன்ஷிதா இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது. அப்படி இல்லை டபுள் எவிக்ஷன் இருந்தால் இவங்க 2 பேருமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த சமையல் யோசிச்சு பாருங்க, இந்த சமையலை வச்சே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 நிமிஷத்தை ஓட்டிட்டாங்க. எனக்கு என்னன்னா எப்படா அவங்களால இது முடியுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஃபேன் போல்ல கேட்டது சௌந்தர்யா வந்து சமைச்சு கொடுக்கணும்னு, அதை வச்சே பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டென்ட்னு நினச்சிக்கிட்டு அதை வச்சு 30 நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட ஓட்டினாங்கன்னா அப்போ பிக் பாஸ் டீம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓகே நம்ம எதை வச்சு வேணா ஒரு ஷோ ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹாட் ஸ்டாருக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம் அந்த ஒரு கடமைக்கோசம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கமெண்ட்ல வந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது. மற்றபடி நீங்கள் என்ன போட்டாலும் அதை வந்து பார்த்தாகணும், என்ன எங்களுக்கு தலையெழுத்தா அப்படின்ற மாதிரி சீரியஸ்லி காண்டாகுதுங்க. இவ்வளோ ரீசார்ஜ் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம்ல, இந்த மாதிரி எதை வேணா நீங்கள் எடுத்து எபிசோடாக போடுவீங்களா அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. ஆக்சுவலாக சௌந்தர்யா சமைக்கிறாங்க, அது ஃபன்னாக இருக்குது, எல்லாருமே கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு கண்டென்ட்டா யோசிச்சு பாருங்க, இது ஒரு கண்டென்ட்டா. இதில் வேற பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இதுக்கப்புறம் அதை சமைக்காதவங்களாம் ஒவ்வொரு நாள் சமைங்க அப்படின்ற மாதிரி. அப்போ அவர் என்ன யோசிச்சிட்டாரு தெரியுதா, இதை வச்சே இப்போ சௌந்தர்யா வச்சே ஒரு கண்டென்ட் பண்ணார்ல, இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டென்ட். 7 நாள் 7 பேர் சமைச்சாலும் பரவாயில்ல, இன்னும் 7 நாளைக்கான எபிசோட ஓட்டிலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐயா என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, எல்லாரும் இழிச்ச வாங்கி நினைச்சிட்டு இருக்கீங்களா? இத்தனை கோடி பேர் பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஷோவை. இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சமைக்கிறது நல்லா சமைக்காத வச்சு ஒரு காமெடி ஷோவாக வச்சு ஓட்டிலான்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் அதெல்லாம் பண்ணாதீங்க, ஷோ மூடிடுங்க. குக் வித் கோமாளி அதுக்கு அடுத்து வரும். குக்கிங்கில் இதை விட காமெடி அது நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் காமெடி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா சீரியஸ்லி யோசிச்சு பாருங்களேன், பிக் பாஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் வச்சு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காரு. செம காண்டாவதுங்க, உண்மையிலே செம இரிட்டேட் ஆகுது. எனிவேஸ் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் கிட்ட ஓடிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அதை வச்சு ஓட்டினது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மற்றவங்க வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. உண்மையிலே சொல்கிறேன், சௌந்தர்யா சமையலை சாப்பிட்றாங்களே அவங்க வந்து பெரிய ஆள் தாங்க. ஏன்னா சாப்பாடும் குழஞ்சி போச்சு, உப்பு அதிகமாக இருக்குது, புளி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே கதைக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு நிலைமைக்கு ஒரு சமயத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னா பசி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே எது இருந்தாலும் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் வலிச்சு நக்கிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரெலாம் அவ்வளோ கலாச்சிட்டு இருந்தார்ல, கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை தான் வலிச்சு நக்கிட்டு இருந்தாரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணாங்கன்னா ஓகே இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கேப்டன் இல்லை இந்த வாரம், ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க, ஓகே வாரத்துக்கு ஒரு நாள், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேப்டன் இருக்கலாம், யார் இதுவரை கேப்டன் ஆகலையோ அவங்க எந்திரிச்சு நில்லுங்க. ஸோ அவங்கலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் கேப்டனாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பவித்ரா எந்திரிக்கல. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? ஏன்னா பவித்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா நான் கேப்டன் ஆகி மட்டும் தான் கேப்டனாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏமா பவித்ரா உங்கள்கிட்ட கேப்டன்சி போயிடுச்சு, அது காரணம் முத்துக்குமரன் தான், இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு கேப்டன் ஆகாதங்களா ஒரு வாய்ப்பு வருது இல்லை. ஸோ இப்போ எந்திரிச்சு நின்னா என்னமா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் நானா ஜெயிச்சு சுயமா கேப்டன் ஆனாதான் உண்டு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்காதம்மா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் இல்லை, அடுத்த வாரம் நீ பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல வருவியான்னு தெரியாது. ஸோ இதுக்கப்புறம் உனக்கு கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கிடைக்கும் போதே 10-11 ஒரு நாள் கேப்டனாக இருந்துட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு பவித்ரா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வீராப்பாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கப்புறம் அந்த கிராசரி ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று வச்சாங்களே, அந்த ஷாப்பிங் டாஸ்க்கை யோசிச்சு பாருங்களேன். பாட்டு பாடி அந்த பாட்டை வந்து கண்டுபிடிக்கிறது பிக் பாஸ் யோசிச்சிருப்பார் போல, நம்மளும் சும்மாவே இருக்கும் ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கோசம் ஒரு டாஸ்க் வைப்பாங்களே, அந்த மாதிரி தான் இன்னைக்கு அந்த டாஸ்க்கை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு, அந்த பாட்டை பாடி கண்டுபிடிங்க, அதில் வர காசை வச்சு நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக இது பாட்டு பாடிக்கிட்டு வீட்டுக்குள்ளே சுற்றுங்க அப்படின்ற மாதிரி தாங்க இன்னைக்கான எபிசோடு என்ன பொறுத்தவரைக்கும் போச்சு. சீரியஸ்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண மாதிரி இல்லை, நிறைய புலம்புன மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே புலம்பிட்டு தாங்க இருக்கேன். இந்த எபிசோடு என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப மட்டமாக போச்சு அப்படின்ற மாதிரி என்னோட ஃபீலிங். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.